ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கனெக்ட் வித் ஜேஜிஆர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பிளாட்டினம் ட்ராவல் கார்டோட ஃபில் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு நானுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்த கார்டு நான் அப்ளை பண்ணி எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இந்த கார்டை நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ மெயினாக இந்த கார்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயில்டாக நான் இந்த கார்டை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம சேனலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்துட்டு என்னோடய பர்சனல் ஃபினான்ஸ், கிரெடிட் கார்டு, அப்புறம் பேங்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட வீடியோஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து உங்களோட ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிரெடிட் கார்ட்ஸில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த கார்டை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி வந்துட்டு யூடியூப்லேயே வந்துட்டு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நான் வந்துட்டு அதை சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த கார்டு வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் நார்மலாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டை யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களுக்கு வந்துட்டு அதாவது ஒரு 12% ரிட்டர்ன் மீன்ஸ் ஒரு ரிவார்ட் ரேட், அதாவது ரிவார்ட் ரேட் வந்து ஓவராலாக நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ த்ரூ அவுட் இயர் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா உங்களோட ஆனுவல் ஸ்பெண்ட் வந்து 4 லேக்குக்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கார்டு வந்து என்ன மெயினாக ஏன் அப்படின்னா இந்த கார்டில் வந்துட்டு நமக்கு வந்து மைல்ஸ்டோன் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ நார்மலாக கேஷ்பேக், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டில் இருக்குது. ஸோ அது வந்து இவங்களோட அப் டு அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மைல்ஸ்டோன் பெனிஃபிட் வந்து 4 லேக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அதை தாண்டி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் 4 லேக் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுக்கான ஒரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12% ரிட்டர்னாக இருக்கும் அந்த கார்டுலேருந்து. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து இப்போ தான் வந்து இந்த பர்டிகுலர் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸாக நான் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, அப்புறம் எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த கார்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் செலக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா என்னோட என்னென்ன ஸ்பெண்டை எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கார்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப எப்படி நம்ம அதில் வந்து அதிகமான வேல்யூ வந்து இந்த கார்டு வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரீமியம் கார்டுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா அதிகமான ஃபிக்ஸ்டு டெபாசிட், டிஆர்வி வேல்யூஸ் இது எல்லாமே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். பட் இந்த கார்டை நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் த வெரி க்ளோசர் டு த ப்ரீமியம் கார்டுங்கிற மாதிரி இந்த கார்டோட பெனிஃபிட் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நான் ஒன் பை ஒன் வந்து சொல்கிறேன். இன்னொன்று நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதே நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கார்டு நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெல்கம் பெனிஃபிட்டாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 10,000 மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 10,000 மெம்பர்ஷிப் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 90 நாள், அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம். ஸோ 3 மாதத்தில் நீங்கள் வந்துட்டு 15,000 நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 எப்போ நீங்கள் வந்து அந்த 90 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து 15,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 மெம்பர்ஷிப் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் கார்டோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,000. ஸோ 5,000 ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்துடும். ஸோ 5,900 சம்திங். மற்ற கார்ட்ஸ் மாதிரி நீங்கள் ஆனுவலாக இவ்வளோ அமௌண்ட் வந்து 10 லேக் மேலே ஸ்பெண்ட் பண்ணீங்க, இல்லை 25 லேக் மேலே ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஃபீஸ் வந்து வேவே பண்ணுவாங்க அப்படின்னா பண்ண மாட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெல்கம் கிஃப்டாக நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த பர்டிகுலர் ஆனுவல் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வெல்கம் பெனிஃபிட் அந்த 10,000 மார்க் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. பட் இந்த பாயிண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.25 தான். ஸோ பட் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் டைரக்ட், அதாவது ஒரு கிஃப்ட் வவுச்சரா இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே வித் பாயிண்ட்ஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த ரிவார்ட் ரேட்டுங்கிறது வந்து அந்த ரிட்டர்னுங்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் நான் வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த கார்டோட மெயின் டாபிக்கு. ஸோ என்னென்னா நம்ம வந்து நார்மலாக ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 50 ரூபா நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல், யூட்டிலிட்டிஸ், இன்சூரன்ஸ், கேஷ் ட்ரான்சாக்ஷன் அண்ட் அந்த இஎம்ஐ கன்வர்ஷன் அட் த பாயிண்ட் ஆஃப் சேல். ஸோ இந்த இதில் எதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு
பர்டிகுலராக ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது. ஓகேவா? ஸோ பட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார்டில் வந்து 2 மைல்ஸ்டோன் இருக்குது. ஒன்று வந்து எப்படின்னா, நீங்கள் எப்போ இந்த கார்டு அதாவது த்ரூ அவுட் 12 மந்த்ஸ் பீரியடில் நீங்கள் எப்போ வந்து ஃபஸ்ட்டு 1.9 லேக் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 போனஸ் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் எப்போ 4 லேக் அதாவது அந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் 4 லேக் நீங்கள் மீட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 பாயிண்ட்டு ப்ளஸ் தாஜ் ஹோட்டல் அந்த வவுச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 5,900 வந்து பே பண்ணியிருப்பீங்க கார்டுக்கு. பட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 1.9 லேக் உங்களோட நார்மல் ரெகுலர் ஸ்பெண்ட் நீங்கள் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 15,000 பாயிண்ட்ஸ் 25,000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப டோட்டல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 25 30 40 50,000 பாயிண்ட்ஸ் வந்துடும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து 10,000 ரூபா வவுச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது நார்மலாக நீங்கள் 4 லேக் ஆனுவலாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறப்ப. ஓகேவா? ஸோ இதில் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹெச்டிஎஃப்சியில் வந்து ஸ்மார்ட் பை ஐசிசி பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஷாப்பு, ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் டீல்ஸ் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிவார்டு மல்டிப்ளையர் அப்படிங்கிறது ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக் சில பிராண்ட்ஸில் நீங்கள் வந்து போய் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து 3x மெம்பர்ஷிப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பதிலாக உங்களுக்கு 3x3 அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், நைக்கா, ஃப்ளிப்கார்ட், மேக் மீ ட்ரிப் இதெல்லாம் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் பாயிண்ட் ஆஃப் சேலில் நீங்கள் இஎம்ஐ கன்வர்ஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட் ஏர்னிங்ஸ் வந்து வராது. பட் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வரும். இதில் மெயினாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ நான் 2 விஷயம் வந்து நான் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பே கிஃப்ட் வவுச்சர் வந்து நான் எடுத்துக்குவேன். ஏன்னா அந்த 10,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு லிமிட் வந்து 10,000. ஸோ 10,000 வந்து நான் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பே கிஃப்ட் வவுச்சர் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா என்னோட மொபைல் யூட்டிலிட்டிஸு, இன்சூரன்ஸு, அப்புறம் அதர் பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே நான் அதில் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அது மட்டும் இல்லாமல் ஊப்பர் அந்த மாதிரி சில இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசான் பே கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். சம்டைம்ஸ் ட்ராவல் அந்த மாதிரி பண்ணுறப்ப கேபுக்கு. ஸோ 2வது என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்விக்கி வவுச்சர் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஏன் அப்படின்னா ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி மட்டும் கிடையாது, ஃபேமிலியை நான் டைன் அவுட் வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும் ப்ளஸ் க்ராசரிஸ் வந்து அந்த இன்ஸ்டாமார்ட்டில் க்ராசரிஸ் வாங்குறதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஸ்விக்கி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 சம்திங் 10,000 ப்ளஸ் சம்திங் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம வந்து 4 லேக் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம மந்த்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 33 to 34,000 வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் ரெகுலர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த 4 லேக் வந்து நீங்கள் மீட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களோட ரெகுலர் ஸ்பெண்டை நீங்கள் வந்துட்டு 3x மல்டிப்ளையரில் வச்சு நீங்கள் ஈக்குவலண்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் 4 லேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த 4 லேக்குக்கான அந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட் வந்து இது பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இதில் பர்டிகுலர் இந்த வேலை நீங்கள் போகிறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ நார்மல் நீங்கள் 4 லேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா யூஸ் பண்ணுறப்போ ஒரு பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். பட் இந்த வேலை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த்ஸ் வந்து 33,000 34,000 வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 3 கூப்பன் கோட்ஸ் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு பதில் எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அந்த டாக்டிக்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இன்னொரு 10,000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 10,000 இல்லாமல் அதை நான் ஸ்பிளிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ஷாப்பிங் வவுச்சர் அப்படி இல்லை அப்படின்னா அதாவது ஜுவல்லரி அந்த மாதிரியான வவுச்சர்ஸ்க்கு நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவேன். பட் அந்த 3வது அந்த வவுச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து அது டிஃப்ரென்ஷியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நான் வந்துட்டு ஃபிக்ஸ்டாக வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா மந்த்துமே பார்த்தீங்கன்னா 20,000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி ப்ளஸ் அமேசான் பே வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அமேசான் பே அந்த கிஃப்ட் வவுச்சர் யூஸ் பண்ணுவேன். அது மூலியமாக எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து மேஜரான என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்து இதுதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் இதை வந்து ரெடீம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டா வவுச்சராக வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வவுச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த போர்ட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ அமேசான், மின்ட்ரா அந்த மாதிரி வவுச்சர்ஸ் இருக்கும். ஸோ அந்த வவுச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 MR பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 0.25. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் ரேட்டாக தான் இருக்கும். ஸோ நான் மெயினாக என்னோடய பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ ஏர்லைன்ஸ் அண்ட் ஹோட்டல் லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் ஏர்லைன் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 1:1 வந்து கிடைக்காது. பட் ஹோட்டல்னு வந்து பார்க்குறப்ப மேரியட் பான்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட், அதாவது நீங்கள் ஒரு பாயிண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே ஒரு பாயிண்ட் வந்து மேரியட் பான்வே பாயிண்ட்ஸாக வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து மேரியட் ஹோட்டல்ஸ் வந்து உங்கள் பாயிண்ட்ஸ் மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3x மல்டிப்ளர் ப்ளஸ் உங்களோட மைல்ஸ்டோனை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வர ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் 1:1க்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான, அதாவது 12% மேலேயே உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஃபேமிலி நீங்கள் ஒரு நல்ல ஹோட்டலில் வந்துட்டு எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் வந்து கொடுக்காம, அதாவது ஜஸ்ட் உங்களோட ரெகுலர் ஸ்பெண்டை நீங்கள் மீட் பண்ணுறது மூலியமாகவே நீங்கள் ஒரு நல்ல ஹோட்டலில் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டேயை வந்து பாயிண்ட்ஸ் மூலமாக ஃப்ரீயாக நீங்கள் புக் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட உங்களோட ட்ராவல் லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரியாட் பான்வேஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து 30% போனஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அந்த பாயிண்ட்ஸ் கன்வர்ஷன் பண்ணுறப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக இப்போதைக்கு வந்து சேம் இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா 30% ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து பேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் 15 வரைக்கும் இப்போ இந்த வருஷம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து எலிஜிபிள் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு, அதாவது ஒரு குட் ஸ்டாண்டர்டாக இந்த கார்டை வந்து ஒரு லாங் டேர்ம், அதாவது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்துட்டு அது ஸ்பெசிஃபிக் எலிஜிபிலிட்டி அவங்களோட க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி மெயில் சென்ட் பண்ணி ஸோ அந்த ஆஃபர்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30% உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை வவுச்சரோ இல்லை ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30% உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பேக் வந்து கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு சரியான ஆஃபரு. ஸோ இது பே கார்டு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாயிண்ட்ஸ் மூலியமாக 0.25 வச்சு உங்களோட அந்த சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். உங்களோட கார்டு ஏதாவது ஒரு சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ட்ராவல் வந்து நார்மலாக நீங்கள் வந்து புக் ட்ராவல் எல்லாரும் எப்படி போர்ட்டல் ட்ராவலேஜ் போர்ட்டல் இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இது பிளாட்டினம் ட்ராவல் கலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தாஜ், ஏர் இந்தியா அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் செலக்டட் பிராண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பிராண்ட்ஸில் நீங்கள் வந்து அவங்களோட வவுச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெடீம் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 காம்ப்ளிமெண்ட்ரி விசிட் வந்து பெர் இயர் வந்து கொடுப்பாங்க. 2 காம்ப்ளிமெண்ட்ரி வந்து குவார்ட்டருக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் ப்ரியாரிட்டி பாஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து ஜஸ்ட் ஃபார் யூ இப்போ தான் ஃபஸ்ட் இயர் மட்டும் உங்களுக்கு நினைக்கிறேன் இது இயர் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூஎஸ் டாலர் வந்து 99 வந்துட்டு இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. லிஸ்டர் அந்த லான்ச் ஆக்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஏர்போர்ட் நீங்கள் போகிறப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் இயராக இல்லை இது வந்துட்டு எல்லா வருஷமுமாங்கிறது எனக்கு வந்து கம்பல்சரியாக வந்து தெரில. பட் நான் இது வந்து நான் யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் என்னோட இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் அந்த வேவியர் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 கன்வீனியன்ஸ் ஃபியூயல் பர்ச்சேஸ் HPCL அந்த பம்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா less than 5,000 and 1,000 fees for applicable for all transactions and above வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபியூயல் இந்த சார்ஜ் பண்ணுறது வேவியர் வந்து உங்களுக்கு HPL பம்ப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கார்டோட ஓவரால் பெனிஃபிட்டு. ஸோ இந்த கார்டை வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது ப்ரீமியம் கார்டு இல்லாமல் ஸோ நார்மலாக இந்த கார்டை வச்சு ஸோ ப்ரீமியம் கார்டுக்கு ஒரு க்ளோஸராக நம்மளால் இந்த கார்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதை நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்துட்டு ஸோ ஹவு மச் ஸ்பெண்ட் யுவர் கார்டு வந்து டோட்டல் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு 50,000 இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த 33,000 ஸோ இது வந்து என்னென்னா டோட்டலில் வந்துட்டு நம்ம ரிவார்டு பாயிண்ட்டு அந்த நான் சொன்ன 3x ரிவார்டு பாயிண்ட் வந்து மந்த்லி நம்ம எவ்வளோங்கிறத 33,000 வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்துட்டு நான் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு இந்த 3x ரிவார்டு மல்டிபிள் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நான் வந்துட்டு அந்த 4 lakhங்கிறதையும் நான் ஈஸியாக மீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய பாயிண்ட்ஸும் அதிகமாக வந்து நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நான் வந்து பெற முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெகுலர் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நம்மளால் அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மீட் பண்ணவே முடியாது. ஸோ இதை நான் ஜஸ்ட் 50,000 கொடுத்துருக்கேன். 33,000 கொடுத்துருக்கேன். இங்கே வந்து டொமஸ்டிக் அந்த கேட்வே வந்துட்டு 1 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பெனிஃபிட் வந்து 15,000 4,750 வந்து இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு தடவை லான்ச் எக்ஸஸ் 750. ஸோ எஸ்டிமேட்டட் ஆனுவல் பெனிஃபிட் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெல்கம் பெனிஃபிட்டு
ப்ரியாரிட்டி பாஸ் வந்து அந்த ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. 99 USD தாஜ் அந்த உங்களுக்கு 10,000 ப்ளஸ் உங்களுக்கு எம்ஆர் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒருத்தர் வந்துட்டு நம்ம அதாவது மந்த்லி 50,000 ப்ளஸ் அதாவது அந்த 50,000 33,000 நான் வந்து 3x மல்டிப்ளையரை மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டோட்டலாக என்னோட ஆனுவல் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 41,000 ரூபா. பட் ஆக்சுவலாக நம்ம கார்டுக்கு நம்ம வந்து பே பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,900 தான் நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம். பட் என்னோட ஓவரால் பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா 47,484 வருது. பட் ஆக்சுவலாக இதே இது நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேரியாட் பாண்ட் அந்த ஃபுல் எம்ஆர் பாயிண்ட்ஸுமே ஜஸ்ட் யூஸ்ட் ஃபார் ஹோட்டல் புக்கிங் அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளோட பெனிஃபிட் வந்து இதை விட அதிகமாகவே நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நார்மலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து எவ்ரி ஸ்பெண்ட் 50, அது மட்டும் இல்லாமல் 15,000 பாயிண்ட்ஸ் வந்து 1.9 4 லேக் வந்து 25,000 பாயிண்ட்ஸ் வந்து இதுவாகிடும். ஸோ நம்ம வந்து மெம்பர்ஷிப் பே வித் பாயிண்ட்ஸ் மூலமா பே பண்ணிக்கலாம். 3x பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் மல்டிப்ளை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ பிளான் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 அதாவது குவார்ட்டர்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை பண்ணலாம். ஈச் விசிட் வந்து 250 ரூபா. ஸோ வெல்கம் பெனிஃபிட் அந்த ரிட்டர்ன் பாயிண்ட் வந்துட்டு நம்ம ட்ராவல் 50,000 நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 5,900 ஒரு அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து கார்டு ஃபீஸாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு இயர்லி ரிட்டர்ன் பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 41,000 வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் வந்து இந்த கார்டு மூலியமாக உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ நான் இந்த கார்டு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பே வவுச்சர் வந்து 3x ப்ளஸ் ஸ்விக்கி வவுச்சர் வந்து க்ரோசரிஸ் டைனிங் அப்புறம் ஃபுட் சில சமயம் வந்து வெளியில் ஃபுட் வாங்குறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி கேபு பில்ஸ் பேமெண்ட் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க ரீசார்ஜு மூவி டிக்கெட்ஸு இன்சூரன்ஸ் ஸோ இதெல்லாம் பே பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் கிஃப்ட் பே அந்த கூகுள் அமேசான் ஜிபே மூலிமா அந்த அமேசான் பே மூலிமா தான் நான் வந்து நான் பண்ணுறது. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த கார்டை நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 லேக் வந்து மீட் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ 3x மல்டிபிள் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறோன்னா என்னோட ரெகுலர் ஸ்பெண்டுக்கு இது வந்து ஓவர் ஸ்பெண்டிங் கிடையாது. என்னோட ரெகுலர் ஸ்பெண்டுக்கு நான் என்ன யூஸ் பண்ணணும் அது மூலிமா நான் 4 லேக் நான் வந்து 1 இயரில் நான் அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 50,000 அதாவது 50,000 மீன்ஸ் 50,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸு ப்ளஸ் 10,000 தாஜ் வவுச்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது அப்சல்யூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மற்ற காரை விட இது உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒர்த்தான ஒரு ஆஃபர் ரிவார்டு பெனிஃபிட் தான் நான் வந்து நான் பார்க்குறேன். ஸோ ஃபுல்லாக நான் இந்த கார்டை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபில்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ அப்படிங்கிறத நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த கார்டை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல்வேஸ் கனெக்ட் வித் JJR. பாய்.